2025 நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பா இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாருமே கொஞ்சம் தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் தேடிக்கிட்டு தான் இருப்பீங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம்லாம் சொல்லல, இருக்கிற பிராக்டிக்கல் நிலைமையை சொல்றேன். 2025 பஞ்சத்தின் வருஷம் தான். இன்னும் அதிகமாக பஞ்சம் வரும். 2021ல இந்த கொரோனா உச்சத்தில் இருக்கு, 2வது அலை உச்சத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் 3வது முத்திரை நடக்க போது அதை குறித்து நீ பேசுன்னு சொல்லி உணர்த்தினார். ஏன்னா இதை நாங்கள் 2018 பேசிட்டோம். அப்போ இது போயிட்டே இருக்குது. 2021ல் ஆண்டவர் 3வது முத்திரையை குறித்து இதுதான் நடக்க போகுதுன்னு உணர்த்தினார். வாசிங்க 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5-6 வசனத்தை வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பஞ்சம். கொரோனாவுக்கு அதாவது அந்த கொள்ளை நோய்க்கு அடுத்து 2வது முத்திரைக்கு அடுத்து வரக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உணவு பஞ்சத்தை பற்றி பைபிள் சொல்லியிருக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இது எல்லாம் இன்னைக்கு நேற்று எழுதுனது இல்லை, 1900 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது. இங்கேயே நீங்கள் எவ்வளோ பெரியவங்க இருக்கிறீங்க, நீங்கள்லாம் ஒரு 25 வருஷமாக பைபிள் படிக்கிறவங்க இருக்கிறீங்க, 50 வருஷமாக பைபிள் படிக்கிறவங்க இருக்கிறீங்க. உங்கள் பைபிள்லையும் இந்த வசனம் இருக்குது, 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைபிள்லையும் இந்த வசனம்லாம் இருக்குது. ஏதோ நடக்க எழுதி வச்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்க போறீங்க. பர்ஃபெக்டாக இதுக்கு அடுத்து 2வது முத்திரைக்கு அடுத்து 3வது முத்திரை எதை பற்றி பேசுதுன்னா, தராசை பிடித்திருந்தார், ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போ இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பஞ்சத்தை பற்றி, தராசு எக்கானமி இதை குறித்து இது என்ன பாதிப்பு வரும் எதை பற்றி அப்படிங்கிறதால 2021ல் இந்த பஞ்சங்கள் உலகம் முழுக்க வரப்போது. பர்டிகுலராக உணவு பஞ்சம். ஏன்னா அவன் தராசு கோதுமை பஞ்சம் ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். ஸோ உணவு பஞ்சம் வரப்போது அப்படின்னு சொல்லி 2021லேருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மிக துல்லியமாக 2022ல் அதுக்கான ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு 2021லேயே மடகஸ்கர், ஹைத்தி இந்த நாடுகள்லாம் பஞ்சத்தில் விழுந்துருச்சு. யூஎன் அனௌன்ஸ் பண்ணாங்க, அஃபிஷியலாக உலகத்தில் பஞ்சம் அதிகரிக்க தொடங்கிருச்சு, ஹைத்தி போன்ற நாடுகள் பாதிக்கப்பட தொடங்கிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ அதை போடும்போது அவங்க யாருக்கும் ஹைத்தி தெரியாது, மடகஸ்கர் தெரியாது நமக்கெல்லாம். ஸோ அது எங்கேயோ என்னமோ நடக்குது போல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் 2022ல் மே மாதத்தில் நமக்கு பக்கத்து நாடு ஸ்ரீலங்கா திவாலாச்சு. பர்டிகுலராக உணவு பஞ்சம் நாடே திவால் ஆயிடுச்சு. அந்த காரியம் நடைபெற ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு தெரிஞ்ச பக்கத்து ஒவ்வொரு நாடுகளாக உணவு பஞ்சத்தில் விழ ஆரம்பிச்சிச்சு. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சார்க் நாடுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ எங்கே வரைக்கும்னு கேட்டிங்கன்னா ஐரோப்பா முழுக்க இன்றைக்கும் இருக்குது பஞ்சம். இந்த பஞ்சம் உச்ச லெவலில் போயிட்டுருக்கு. ஒரு ஐநாவுடைய அறிக்கை சொல்லுது, 3 வேளை ஆகாரமும் நல்ல வீடும், அதாவது தங்குவதுக்கு வாடகை வீடோ சொந்த வீடோ, நல்ல வீடு தங்கிறதுக்கு ஒரு போக்குவரத்துக்கு வாகனம் உள்ளவங்க 10% மக்கள் தான் உலகத்தில் இருக்காங்களாம். 90% மக்கள் 3 வேளை ஆகாரத்தில் 2 சாப்பிட்றவங்க இருக்காங்க, தங்கிறதுக்கு வீடு இல்லாமல் இருக்காங்க, வாகனம் இல்லாமல் இருக்காங்க, நடந்து போகிறவங்க இருக்காங்க. இப்போ கர்த்தர் மிக மோசமான சூழ்நிலைகளிலே நமக்கு நடக்க போகிறதை முன்னறிவிச்சிருந்தார். இப்போ இங்கே துல்லியமாக உணவு பஞ்சம் ஒவ்வொன்றாக ஆரம்பிச்சிச்சு 2021லேருந்து அப்படியே அடுத்து இப்போது 2023ல் அந்த 6வது வசனம் துல்லியமாக நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. 6ஆம் அதிகாரம் அந்த 6வது வசனம் இருக்கு பாருங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் அப்படின்னு இருக்குல்ல. துல்லியமாக 2021 லாஸ்ட்டில் மிகப்பெரியதான ஒரு சம்பவம் உலகத்தில் நடந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ வரைக்கும் இருக்குது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. சரி, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே நம்பர் 1 and 2 கோதுமை தயாரிக்கிற நாடு ரஷ்யாவும் உக்ரைனும். உக்ரைனுக்கு ஒரு பேர் உண்டு, பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பாவினுடைய காலை உணவுக்கான பிரெட்டோடைய கூடை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் மிக முக்கியமான கோதுமை தயாரிக்கிற நாடு உலகத்திலேயே. 2வது ரஷ்யா. இந்த நாடுகள் 2 சண்டை போட ஆரம்பித்த உடனே கோதுமை பஞ்சம் உலகளாவிய பஞ்சமாக மாறுச்சு. ஐரோப்பாவுக்கு கோதுமை தட்டுப்பாடு வர தொடங்குச்சு. இதில் மிக முக்கியமாக 3வது கோதுமை தயாரிக்கிற நாடுகளில் 3வது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா சொல்லிருச்சு, கோதுமை எங்களுக்கே பத்தாது, நான் ஏன்னா நார்த் இந்தியா முழுக்க கோதுமை பத்தாது,
ஆகவே கோதுமை ஏற்றுமதியை பண்ண முடியாது. இன்னைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் கோதுமை ஏற்றுமதிக்கு தடை இருக்கிறது. இந்தியாவில் கோதுமை ஏற்றுமதி தடை இருக்குது, கோதுமை ஏற்றுமதியே கிடையாது. உலகளாவிய கோதுமை பஞ்சம் துல்லியமாக நிறைவேறுச்சு. அந்த 6வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த பைபிள் எழுதின காலத்தில் ஒரு பணத்துக்கு குறைஞ்சது 50 பேர் சாப்பிடலாம். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு வேதத்தில் அந்த ப்ரூஃப் இருக்குது. இப்போ 5000 பேர் இயேசுடைய மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்கள் மட்டும் 5000 பேர்னு பைபிள் சொல்லுது, பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 15,000 பேர் வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இருக்கு இல்லையா, அவங்களுக்கு யாருக்கும் ஆகாரம் இல்லைன்னு இயேசு சொல்கிறார், நீங்களே ஆகாரத்தை கொடுங்கள்னு சீஷர்கிட்ட சொன்னார். அப்போ சீஷர்கள் எவ்வளோ ஆகும்னு சொன்னாங்க? பணம் 200 பணம் ஆகும் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு 10,000 15,000 பேருக்கு சாப்பாடு போகிறதுக்கு எவ்வளோ பணம் தேவை? 200. 10,000 பேருக்கு 200 பணம் அப்படின்னா ஒரு பணத்துக்கு குறைஞ்சது 50 பேருக்கான சாப்பாடுன்னு அர்த்தம். இப்போ யோசிச்சுக்கோங்க, 50 பேருடைய சாப்பாட்டு அளவு இன்னைக்கு இருக்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டு பாருங்கள், கணக்கு போட்டுங்க. ஒரு ஆள் எவ்வளோக்கு சாப்பிடுவார்? 30 ரூபாய்க்கு சாப்பிடுவாரா? ஒரு வேலைக்கு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவாருனாலும் ஒரு 50 பேருடைய சாப்பாடு அளவு ஒரு படி கோதுமை விற்கும். ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை, அந்த அளவுக்கு விற்கும்னு பைபிள் சொல்லுது. 2023 மிகப்பெரிய உணவு பஞ்சம் உலகளாவிய பாதித்த போது பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமையினுடைய விலை என்னன்னு சொல்கிறாங்க பாருங்க, கவனிங்க. கோதுமை மாவு வாங்க முயன்ற போது பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு எவ்வளவு? இது டிவியில் வந்த செய்தி, இது எதுவுமே நம்மளது இல்லை. டிவியில் வந்துச்சு, 1 கிலோ கோதுமை 1500 ரூபா, ஸ்ரீலங்காவில் 3000 ரூபா, பர்மாவில் 10,000 ரூபா கோதுமையினுடைய விலை. ஐரோப்பா முழுக்க கோதுமை கிடையாது. நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுறாதீங்க, இப்போ நம்ம நாடு பரவாயில்ல போல அப்படின்னு. இது கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறதான ரிப்போர்ட். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 7 ஆண்டுகளில் கோதுமை கிடங்குகளில் குறைந்து விட்டது. இது நம்ம கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட். சரி, இப்போ நீங்கள் சவுத் இந்தியாக்காரங்க நம்மளாம் நினச்சிப்போம் கொஞ்சம் சந்தோஷம். ஏன், என்ன சந்தோஷம் நமக்கு? நாங்களாம் என்ன செய்யலை? கோதுமை சாப்பிடல. நாங்களாம் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்? அதை எப்படி உங்களை விட்டுருவோம்? அதை பாருங்க, நீங்கள் மட்டும் நிம்மதியாக வீட்டுக்கு போயிடலாமா? இதுவும் கவர்மெண்ட் கொடுத்தா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட். நாடு முழுவதும் கடுமையான வறட்சி, அரிசி ஏற்றுமதிக்கு தடை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய கணவர்களுக்கு இந்த பெட்ரோல் விலை ஏறது மட்டும்தான் தெரியும், அரிசி விலை ஏறது என்ன செய்யாது, தெரியாது. அவர் சம்பளத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு கேட்பாரு, எதுக்கு இவ்வளோ பெரிய மளிகை சாமான் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாரு. இப்போ எவ்வளோ ஒரு மூட்டை அரிசி? 25 கிலோ 26 கிலோ உள்ள அரிசி எவ்வளோ இப்போ? 1500. எனக்கு கூட 2 மூட்டை வாங்கி கொடுங்க. எல்லாம் 1700 தாண்டி போயிட்டுருக்கு தானே இப்போ, இல்லை எல்லாம் இப்போது. ஆனால் போன வருஷம் எவ்வளோ விற்றுச்சு? 800-900 விற்றுக்கிட்டு இருந்துச்சு. டபுள் மடங்கு ஆயிடுச்சு. நமக்கு அது தெரியல. பஞ்சத்தினோட உச்சத்துக்கு போயிட்டுருக்குறோம். விலைவாசி எங்கேயோ ஏறி போயிட்டே இருக்குது. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. இப்போ அரிசியின் விலை எங்கே போயிடுச்சு? டபுள் மடங்கு ஆயிடுச்சு. இன்னும் ஆகும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இன்னும் ஆகும். ஏன் இன்னும் ஆகும்னா, ப்ராக்டிக்கலாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிள் சொல்லுது பஞ்சம் உச்சத்துக்கு போகணும், அது பைபிள் சொன்னபடி நடக்குது. கோதுமை நடக்குது, எல்லாம் நடக்குது. ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போது இஸ்ரேல் ஹவுத்தீஸ் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செங்கடல் முழுக்க ஹவுத்தீஸ் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு கப்பலையும் போக விட மாட்டேங்கிறான். எல்லாமே வியாபார கப்பல் எல்லாம் பாதிக்கப்படுது. ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி என்ன செய்யும்? ஏறத்தான் செய்யும். இது எல்லாம் மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். இந்த இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி நேற்று பேசணும், பைபிளில் உள்ளதை. இப்போ பஞ்சங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும், இன்னும் அதிகரிக்கும். வருகிற 2025 நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் தேடிக்கிட்டு தான் இருப்பீங்க. எப்படியும் போய் ஜனவரி மாதம் உட்கார தான் போறியா. என்ன சொன்னாலும் ஒரு கூட்டம் இருக்குது, அது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு விட்டுருங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம்லாம் சொல்லலை, இருக்கிற ப்ராக்டிக்கல் நிலைமையை சொல்கிறேன். 2025 பஞ்சத்தின் வருஷம்தான். இன்னும் அதிகமாக பஞ்சம் வரும். இந்த பஞ்சங்கள் உலகளாவியே இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லாம் போய் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏழை நாடுகள் லிஸ்ட் இருக்குல்ல, அதில் அமெரிக்காவும் யூகே ஜாயின் ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் அமெரிக்கா நம்பர் 1 பணக்கார நாடு. இன்றைக்கி ஏழை நாடுகள் லிஸ்ட்டில் அமெரிக்கா இருக்குது. அடைக்க முடியாத கடனுக்கு போயிடுச்சு.
நேற்று முந்த நேற்று மட்டுமே எத்தனையோ ட்ரில்லியன் பணம் அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அவுட் ஆயிடுச்சு அமெரிக்காவுடையது. இனி அமெரிக்கா எழும்பாது. நேற்று சொன்னதுதான், அதுக்கு பதிலாக வேறொரு வல்லரசு எழும்ப போகுது. கர்த்தர் சொன்னபடி இனி முழுக்க முழுக்க பஞ்சத்தினுடைய நாட்களுக்குள்ளே நாம் போய்கொண்டே இருக்கிறோம். எல்லா பஞ்சமும் வரும், அத்தனையும் நடக்கும். ஆண்டவர் சொன்னபடி எல்லா உணவுப் பொருட்களும் பாதிக்கப்படுகிற காலம். ஆனால் பர்டிகுலராக 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. நம்ம பைபிள் எவ்வளோ பர்ஃபெக்ட்ன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 6வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வசனம். கோதுமை எல்லாம் பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படாத 2 பொருள் இருக்குமா? என்னென்ன பொருள்? எண்ணெய். இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற நம்பர் 1 பொருள் எதுன்னு நினைக்கிறீங்க? ஆயில், கச்சா எண்ணெய். அதான் உலகத்தின் இந்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஆயில் பூமிக்கடியிலிருந்து எடுத்து ஃபஸ்ட்டு டிக் பண்ணி அந்த கிணறு எடுத்து ஆயிலை சேல்ஸுக்கு கொண்டு வந்தது 1857 கலிஃபோர்னியாவில், அமெரிக்கா. இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 நாடு சவுதி அரேபியா எண்ணெய் வியாபாரத்தில். அவங்க எடுத்தது 1943லேருந்து 46க்குள்ள முதல்ல அவங்க வியாபாரத்தை தொடங்குறாங்க. இந்த எண்ணெய் வளம் அப்படிங்கிறது இப்போ ஒரு 125 வருஷமாக தான் இருக்குது. கண்டுபிடிச்சதே 150 வருஷமாக தான். ஆனால் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, கோதுமை தட்டுப்பாடு இருக்கிற காலத்தில் எண்ணெய் தட்டுப்பாடு இருக்காதுன்னு பைபிள் சொல்லுது. எண்ணெய் சேதப்படாதுன்னு சொல்லுது. எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம்! அன்னைக்கு எண்ணெய் பூமிக்கடியிலிருந்து கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எண்ணெய் ஒரு வியாபாரமாகவே இல்லை. இன்னைக்கு தான் எண்ணெய் வியாபாரம். 150 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எண்ணெய் வியாபாரமே கிடையாது. ஏன்னா கண்டே பிடிக்கல. இன்னைக்கு கண்டுபிடிச்சி வியாபாரத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற நம்பர் 1 பொருள் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்துக்கு இங்கிலீஷில் ஒயின்னு இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பல நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒயின் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? பல நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒயின் தானே காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. நீங்கள் வேற இது தெரியாமல் குடிகாரர்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணுறியா? இப்போ என்ன ஜோம் பண்ணலாமா வேணாமான்றீங்களா? நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் தெரியுமா? வசனத்தின்படி எடுத்துக்கிட்டேன். எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படியாமல் போனதே நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. அவன் கீழ்ப்படிஞ்சா, ரோமரில் அப்படி தானே எழுதுறாரு, இஸ்ரவேலர்களுடைய கீழ்ப்படியாமையே இவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குமானால் அவன் கீழ்ப்படிந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும்னு எழுதுறாரு. அதே மாதிரி தான் இந்த குடிகாரங்கள்லாம் குடிக்கிறதே ஒரு நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால், அவங்க அத்தனை பேரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானா அந்த நாடு இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க. அல்லேலூயா! அப்படி தான் ஏற்றுக்கணும். அவங்க மன திரும்பத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏதோ அவங்களால தான் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்குன்னு விட்டுற போறியா? இவர் சொன்னார் ஒயின் தான் இருக்குது பரவாயில்ல அப்படின்னு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னது 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் சொன்னது இன்னைக்கு நம்ம காலத்தில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி துல்லியமாக நிறைவேறி கொண்டிருக்கு. இப்போ கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி WHO சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பஞ்சம் வரப்போகுதுங்கிறத UN சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இது சேம் வேர்ட். என்ன வேர்டை சவுண்ட் வைங்கப்பா? உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். இவங்களே தான் 2018 கொரோனா மாதிரி ஒரு வியாதி டிசீஸ் எக்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. 2019 லாஸ்ட்டில் வந்துச்சு. மிகப்பெரியதான ஒரு உயிரிழப்பை நாம் பார்த்தோம். இவங்களே தான் UN இப்போ சொல்லியிருக்கிறாங்க. WHO யூஎனுடைய இன்னொரு ஆர்கனைசேஷன். UN சொல்லியிருக்கு, ஐநா சபை சொல்லியிருக்கு, உணவு தட்டுப்பாட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 2023 அதே மாதிரி எல்லா சேனல்கள்லையும் வந்துச்சு, எல்லா டிவிலையும் வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி இப்பொழுது பஞ்சத்தின் காலம் உச்ச நிலையை அடைய தொடங்கி இருக்கிறது. இப்போ வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹவுதீஸும் உள்ள சண்டைக்கு வந்துட்டாங்க, ஈரானும் இறங்கிடுச்சு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரியதான உணவு பஞ்சம், உணவு தட்டுப்பாடு உலகளாவிய மாறும். இந்த வருஷம் முழுக்க
அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இப்போ இருக்கிற விலைவாசியினுடைய அடுத்த லெவலுக்கு போயிடும். அப்படி போகும்போது கவனிங்கள், அப்படி போகும்போது இந்த விலைவாசியோடைய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால், இருக்கிற பொருளை காசு இருக்கிறவங்க எவ்வளோ கொடுத்து என்ன செஞ்சுருவாங்க, வாங்கிடுவாங்க. முதல்ல கொரோனா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு போய் எல்லாரும் பொருளை என்ன செஞ்சுட்டாங்க, வாங்கிட்டாங்க. அடுத்த பேட்ச் வரும்போது பொருள் 3 மடங்கு 2 மடங்கு விலை ஏறிடுச்சு. அப்போ காசு இல்லாதவங்கள என்ன செய்ய முடியல, வாங்க முடியல. அதுக்கு அடுத்து காசு இருந்துச்சு, ஆனால் ஷெல்ஃபில் என்ன இல்லை, பொருள் இல்லை, அவ்வளோதான். அதே நிலைமை தான் இப்போவும், அதை விட அதிகமாக வரப்போகுது. இப்போது அரிசியை 2 மடங்கு விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து காசு இருக்கும், என்ன இருக்காது, அரிசி இருக்காது. பில்கேட்ஸ் கிட்ட இருந்து அரிசி வாங்க போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அரிசி இறக்குமதி பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது நமக்காக அரிசின்றதை பற்றி சொல்கிறேன். கோதுமை வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுற ஒரு பொருள். இது எல்லாம் அடுத்து வரும்போது 3வது முத்திரை உச்ச நிலையை அடையும். இப்போ நம்ம அதில் போய்கிட்டு இருக்கிறோம். திருப்பியும் சொல்கிறேன், 2வது முடிஞ்சு 3வதுல போயிட்டே இருக்கிறோம். இந்த 3வது முத்திரையுடைய உச்ச நிலைமை அடையும் போது தான் 4வது முத்திரை வரும். அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் ஜோமணி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. அந்த 4வது முத்திரையை குறித்து தயவு செஞ்சு வாசிங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கள் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயிர் சேத்தை பற்றி பைபிள் சொல்லுது. மிகப்பெரியதான பேரழிவு பஞ்சத்துக்கு அடுத்து. இயேசு சொன்னார் தெரியுமா, கொள்ளை நோய்களுக்கு அடுத்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு, பஞ்சங்கள் சொல்லி வச்சிருக்கிறார். இப்போ பஞ்சத்துக்கு அடுத்து அதுக்கு கீழே நீங்கள் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா பூமி அதிர்ச்சிகள் எல்லாத்தையும் இயேசு சொல்லுவார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற இஸ்ரேல் ஹவுதீஸ் பிரச்சனையில் பஞ்சம் உச்சத்துக்கு போன பிறகு உலகளாவிய 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும். அங்கே தான் முதலாவது 4 வகையான மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று பட்டயத்தினாலும் அப்படின்னு இருக்கு. வேர்ல்டு வைட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும், 3rd வேர்ல்டு வார். நம்ம அதை பற்றி 2 நாள் பார்த்துட்டோம். அதை அடுத்து பட்டயத்தினாலும், 2வது பஞ்சத்தினாலும், இந்த பஞ்சம் உச்ச நிலையை அடையும். 3வது சாவினாலும், அப்படின்னா இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா பெஸ்டிலன்சஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது வியாதி கொள்ளை நோய்களினாலும். அடுத்து 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். 4 வகையான மரணம் பூமியிலே வரப்போகுது. கொள்ளை நோய், பஞ்சம், இயற்கை பேரழிவு, அதோடு கூட யுத்தம். இந்த 4 ஒன்றாக சேருகிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் சொன்னோம்னா இந்த ஆள் பயமுறுத்துறாரு அப்படின்பீங்க. இப்போது இந்த வரப்போகிற இந்த யுத்தத்தை குறித்து ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, இது ஜோ பைடனுடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்து வரக்கூடியதான இந்த ஏற்கனவே உலகம் எவ்வளோ பேர் சாவாங்க அப்படின்னு சொல்லி இது ஜோ பைடன் ரிப்போர்ட். இது ஒரு ரெப்யூட்டட் சேனலில் வந்துச்சு. அடுத்த 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 5 பில்லியன் பீப்புள், 500 கோடி பேர் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக, கொல்லப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுது கால் பங்கில் உள்ளவர்கள். இங்கே வாசிய வசனத்தில் என்ன இருக்குது, கால் பங்கில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு கணக்குக்கு 200 கோடி பேர், அவர் 500 கோடிங்கிறாரு. அவர் சொன்னால் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, அவர் சொன்னால் அது பெருசாக தெரியாது. ஆனால் பைபிள்லேருந்து இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா இந்த ஆள் தேவையில்லாமல் பயமுறுத்துறாருன்னு நம்மளை சொல்லுவீங்க. அவர் தான் சொல்லியிருக்காரு 500 கோடின்னு. புதின் சொல்கிறாரு எவ்வளோ அழிவு இருக்குன்னு எனக்கு தெரியாது, நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார். இப்போ நியூக்ளியர் எல்லாத்தையும் டிப்ளாய் பண்ணுறாரு, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போக தொடங்கிட்டாங்க. இப்போவே இஸ்ரேலுடைய ஆர்மி எல்லாத்தையும் கொண்டு போக தொடங்கிருச்சு. ஈரான் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இது வேற அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு வார். ஸோ இதோடு கூட பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாம் சேரும்போது அடுத்த சில வருஷங்கள் இதைத்தான் நாம் சந்திக்க போகிறோம். இது எல்லாமே பூமி முழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். கொரோனா வந்தபோது அது 1 கொள்ளை நோய், இப்போ பஞ்சம் போயிட்டு இருக்கு, அடுத்து 4 ஒன்றா சேரப்போகுது. இது எல்லாம் அடுத்த சில வருஷங்களில் நம் தலைமுறையில் பார்க்க வேண்டியது. நம்முடைய தாத்தா காலத்தில் 1ஆம் உலக யுத்தம் பார்த்தாங்க, அப்பாக்கள் காலத்தில் 2ஆம் உலக யுத்தம் பார்த்தாங்க. ஒரு 70 வருஷம் பூமி அமைதியாக இருந்துச்சு, 76 வருஷம் இப்போ அடுத்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம காலத்தில் இதை நம்ம பார்க்க தொடங்கி இருக்கிறோம். சரி, இவ்வளவு நடக்குது, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனம் வாசிங்க. அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன பாதுகாப்பு தரான்னு உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24:6 வாசிங்க.
யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். கலங்காதபடி. அப்ப நல்லா கவனிங்க, யுத்தத்தை பத்தி கேட்கும் போது என்ன செய்யக்கூடாது? அது எப்படி கலங்காம இருக்கணும்? 500 கோடி பேர் சாவாங்க ஜோ பைடன் சொல்றாரு, அல்லது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தும் புதின் சொல்றாரு. கண்களுக்கு முன்பாக பஞ்சம் போய்கிட்டே இருக்கு, கொள்ளை நோய் ஒரு பக்கம். இப்போ இவங்க ஐநால சொல்லியிருக்கிறாங்க, கொரோனாவை விட மோசமான வைரஸ் ஒன்று என்ன செய்ய போதான் வரப்போது, 20 மடங்கு சக்தி வாய்ந்தது வரப்போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நியூக்ளியர் வாருக்கு பூமி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஞ்சம் ஒரு பக்கம், கொள்ளை நோய் ஒரு பக்கம், வார் ஒரு பக்கம், எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நம்மால் மட்டும் சொல்லுவான், கர்த்தர் அதெல்லாம் செய்ய மாட்டாரு, அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாரு, கர்த்தர் நல்லவர். நான் யார் இல்லைன்னா ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் வசனம் இருக்கா இல்லையா? இவைகள் எல்லாம், இதெல்லாம் நடக்கத்தான் வேணும், நடக்க வேண்டியது. அது மனுஷன் அவன் ஏற்படுத்தின பாவத்தினுடைய விளைவு. அதை குறித்து ஆண்டவர் முன்னறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அவர் ஒன்றும் நியூக்ளியர் கண்டுபிடிக்க சொல்லலை, அவர் ஒன்றும் இருக்கிறதுக்கு கொள்ளை நோய், அவர் ஒன்றும் வைரஸ் கண்டுபிடிக்க சொல்லலை, இருக்கிற அளவுக்கு விவசாயத்தை கெடுத்து பஞ்சத்தை கொண்டு வரத்துக்கு ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. அவன் அப்படி செய்வான்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, முன்னாடியே எழுதி வச்சுட்டார். இதெல்லாம் நடக்க போது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஒரு கூட்டம் உங்களுக்கு என்ன சொல்லும், கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அதெல்லாம் செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். இப்போ ஒரு புதுசாக ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், நினிவேக்கு இறங்கின தேவன் என்ன செய்வார், நமக்கும் இறங்குவார். நான் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கிறேன், எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். நீங்கள் நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ணுவீங்களா? உங்களால் முடியுமா? தேவன் இறங்க ரெடி. நினிவே ஜனங்க எப்படி ஜோம் பண்ணாங்க? ராஜாலேருந்து நாய்க்குட்டி வரைக்கும் எப்படி ஜோம் பண்ணாங்களாம்? ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து இரவும் பகலும் 40 நாள் என்ன செஞ்சாங்களாம்? புசியாமலும் குடியாமலும். எங்கே வாங்க பார்ப்போம். உங்களை ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர வைக்கிறதுக்கு நாங்கள் முடிவில் போட வேண்டியிருக்கு, முடிவில் உணவு வழங்கப்படும்னு. ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர வைக்கிறதுக்கு கீழே என்ன போடுறோம்? முடிவில் உணவு வழங்கப்படும். அப்படி தானே போடுறோம். அப்படி இருக்குமோ, அப்படி இருந்தால் தானே நீங்கள் என்ன செய்கிறீங்க, வரேன்றீங்க. அப்புறம் என்ன செய்யறது? 5 மணிக்கு நாங்கள் ஜபத்தை வச்சா கீழே போண்டா போட வேண்டியிருக்கு. இல்லைனா நீங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்ட்டு வரமாட்டீங்கன்ட்டு. உங்களை வர வைக்கிறதுக்கே இந்த மாதிரி எதையாவது காட்டினா தானே வரேங்கிறிய. அப்புறம் நினிவேக்கு இறங்கின ஜெபம் நமக்கு இறங்குவார்னா நினிவே ஜனங்க மாதிரி ஜெபம் பண்ணணும்ல. உபவாச ஜெபத்தை கூப்பிட்டு பாருங்க, வரமாட்டாங்க. ஏன் பிரதர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரலையா? சுகர், கையெல்லாம் உதறுது, 12 மணிக்கு மேலே நம்மளால் ஒன்றும் முடியாது. ஆனால் சொல்கிறது மட்டும், நினிவேக்கு இறங்கின தேவன் எனக்கும் இறங்குவார் மாட்டார். நீங்கள் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, இறங்க போகிறாரு. சர்ச்சுக்கு வரும்போது பயணியாக கூட்டிகிட்டு வர மாட்டீங்க, சர்ச்சுக்கு வரும்போது பிள்ளைகளை கூப்பிட்டு வர மாட்டீங்க. எங்கே உங்கள் பசங்களை காணோம்? நீட்டுக்கு படிக்கிறாங்க. உங்களுக்கு நினிவே ஜனங்க மாதிரி நீங்கள் வருவீங்க. அவன் மரணம் வரப்போது தெரிஞ்ச உடனே பிள்ளைகள் வரைக்கும் புசியாமல் குடியாமல் இருந்தாங்கன்னு பைபிளில் சொல்லுது. நீங்கள் சர்ச்சுக்கே பையனை வராமல் நீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. கேட்டு பாருங்க, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனால் நீட் எக்ஸாமுக்கு சண்டே வச்சோன்னே ஜபத்தோடு போனோம். ஆனால் அழிவு வரும்போது பையனை பத்திரமா பார்த்துக்கணும். என்ன அநியாயம் பாருங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, கர்த்தர் மட்டும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி தானே? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நடக்கும், நடக்காமல் போகாது. ஆனால் ஒன்று மட்டும் கர்த்தர் சொல்கிறாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க, பயப்பட மட்டும் செய்யாதீங்க. அது எப்படிங்க பயப்படாமல் இருக்கு? இது எல்லாம் வெளியில் நடக்கிற அடையாளம். இது எதுவும் தேவனை உண்மையாய் தேடுகிற தேவ ஜனங்கள் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இதுக்கு தான் சொன்ன விசுவாச வார்த்தையை படிக்கணும்னு. ஏங்க அது எப்படிங்க? சிலருக்கு ஒரு கொஸ்டின் மைண்டில் ஓடும், எல்லாருக்கும் நடக்கும்போது நமக்கு மட்டும் எப்படி அது நடக்காது. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்து குதிரைக்கே புல்லு கிடைக்காத போது எலியா வீட்டுக்குள்ள எண்ணெயும் மாவும் நிறைய இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு? அவ்வளவுதான். வர்த்திக்க பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ நான் போன உடனே விலைவாசி இறங்கிடுமா? பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் நிற்கிறீங்க, நின்ன உடனே என்ன சொல்ல போகிறாங்க? இதோ பரிசுத்தவான் வந்திருக்கிறார், இதோ அவர் முகத்தில் ஒரு நீதி தெரிகிறது, அவர் தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது, இவருக்கு பெட்ரோல் 40 ரூபாய். சொல்லவா போகிறான்? கிடையாது. அவங்களுக்கு 100னா நமக்கு 105 கேட்பான். ஏன் 105 கேட்பாங்க தெரியுமா? நம்ம முகத்தில் கஷ்டத்தையும் காட்ட நமக்கு தெரியாது. நம்ம கடன் கேட்க போனாலே நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கடன் கேட்க போகிறோம். நம்மளை போய் கடன் கேட்டாலே அந்தாலும் என்ன சொல்கிறான்? கடன் யார்? நீங்கள் நம்மள்ட போங்க சார். நம்மளால் கடன் கேட்கவே காரில் போகிறான். நமக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் ஒரு ப்ரெசன்ஸ் நம்ம முகத்தில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம முகத்தில் சோகமே வராது. நம்மால் துக்கமாக இருந்தாலே பாட்டு பாடிக்கிட்டு தான் போவான்.
பார்க்குறவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு போகிறான் பாரு, நம்மளே துக்கத்தில் பாடிக்கிட்டு போகிறோம். ஆனால் அவனுக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன சந்தோஷம் இருந்தால் அவன் பாடிக்கிட்டு போவான் அப்படிங்கிறான். அதனால் உங்களுக்கு எனக்கும் உலகம் எதையும் குறைக்க போகிறதும் இல்லை, விலைவாசி இறங்க போகிறதும் இல்லை. அது இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒன்று செய்வார், எவ்வளவு ஏறினாலும் அதை வாங்கும்படி கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை விட்டு கொடுக்கிற தேவனே கிடையாது. நான் கொரோனாவில் ஒரே ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன். நான் கொரோனாவில் என்னை கர்த்தர் போஷித்த விதத்தை நான் சொல்லுவேன். நான் ஒரு எவாஞ்சலிஸ்ட். இந்த மாதிரி சபைகளுக்கு பேசினா தான் உண்டு. திடீர்னு 6 மாதம் சர்ச்சு மூடிட்டாங்க. மூடின பிறகு எங்களுக்கு சர்ச்சில் கூப்பிட்டா தானே இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். சபையே இல்லை. எப்படி எனக்கும் சர்ச்சு கிடையாது, மீட்டிங்கும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி ஆஃபரிங்? வீட்டுக்கு வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், எவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்குது. அவ்வளோ இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்த போது கர்த்தர் என்னை யோசிக்கவே விடலை. ஆண்டவர் சொன்னார், நீ பாட்டு ஆன்லைனில் என்ன பண்ணணுமோ அதை என்ன செஞ்சிட்டே இரு. நான் சொல்லுவேன், எலியாவுக்கு காலையும் மாலையும் காக்கா வந்தா மாதிரி எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியாது. முன்ன பின்ன நான் பார்க்காத எத்தனையோ பேர் ஜிபேல அக்கௌண்ட்டில் அங்கேருந்து காலையும் மாலையும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. யார் போட்டாங்க என்ன போட்டாங்கன்னே தெரியாது. இவங்க யாருமே கொரோனாவுக்கு முன்னாடி போடல, அதான் முக்கியம். இவங்க எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது, இந்த காக்காலாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரியாது. போட்டுக்கிட்டே இருந்துச்சு. செப்டம்பர் மாதம் வரைக்கும் போடுது. நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆண்டவரை இப்படியே போகட்டும். வீட்டில் உட்காந்தோமா, மீட்டிங்கை முடித்தோமா, அக்கௌண்ட்டில் வந்துச்சா, எடுத்தோமா, செலவு பண்ணோமா. ஆண்டவர் சொன்னார், கேரித்தாண்ட கரையில் உட்காந்தது போதும், ஏஞ்சி நட. நம்ம எப்போவுமே எப்படி தெரியுமில்ல, ஒரு இடத்துல உட்காந்து பழக்கப்பட்டுட்டோம்னா அடுத்து படுக்கத்தானே பார்ப்போம். ஆண்டவர் சொன்னார், நீ இது உனக்கு நான் ஏன்னா எனக்கு எப்போவுமே ஒரு உண்மையில் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பெருமை உண்டு. என்ன பெருமை உண்டுன்னா, எல்லா வாரமும் மீட்டிங்க்கு போவேன். ஸோ எனக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்துட்றாரு. யாருக்கிட்டையும் கேட்டதே கிடையாது, கர்த்தர் கொடுத்துருவாரு. கடன் கிடையாது, தேவையை சந்திக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வாரமும் மீட்டிங் இருக்கணும். கேன்சல் ஆனால் தான் டென்ஷன் ஆயிடுவேன் நான். ஐயோ 4 வாரத்தில் 1 கேன்சல் ஆகி போச்சு, அடுத்த வாரம் வாடகை கட்டணுமே, இப்படி யோசிப்பேன். அப்போது கொரோனா நேரத்தில் 6 மாதமும் கேன்சல். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஓடுகிறதுனால தான் பிழைக்கிறாய் என்று நினச்சி கொள்ளாத, உன்னை உட்கார வச்சு சாப்பாடை போடவும் என்னால் முடியும், ஆனால் இப்போ உட்காராத, ஏஞ்சி ஓடுனாரு. இப்போவும் சொல்கிறேன், நம் தேவனாகிய கர்த்தர் தேவைப்படும் போது கேரித்தாற்றங்கரையில் உட்கார வைத்து சாப்பாடு போடவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவைப்பட்டால் சாப்பாடு போட்டு 40 நாள் இரவும் பகலும் நடக்க வைக்கவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் சொல்கிறேன், உலகம் முழுக்க பஞ்சம் வரும், அது 3ஆம் உலக யுத்தம், பட்டயம் வரும், கொள்ளை நோய் வரும். இது எதுவும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கொரோனாவில் என்னை பாதுகாத்த ஆண்டவர் உங்களையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு நின்று கொண்டிருப்பதுக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரணம். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். எப்படிங்க நடக்கும்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சிலர் உலகம் என்ன சொல்லும், எப்படி நடக்கும் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லுங்க, ஒரு இப்படி நடக்கும்னாவது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், தேசம் தண்ணீரால் நிரப்பப்படும். காரணம், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் தேவைப்பட்டா கையளவு மேகத்தை பெருமழையா மாற்றவும் வல்லமை உள்ளவர். மேகமே இல்லாமல் மழையை கொண்டு வருவதற்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இனி கண்டிப்பாக முடிவு காலத்தை நோக்கி உலகம் போயிடுது. அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் மறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் பாதுகாப்பார். இவைகளுக்கு நடுவில் வருகையும் வரும், எப்போ வேணாலும் வரும். நீங்கள் உடனே இன்னைக்கு சொல்லிட்டு போறாரு நாளைக்கு வரும்னு நினைக்காதீங்க. எப்போ வேணாலும் வரும். வருவதற்கு ஆயத்தப்படுகிற காலம் தான் நமக்கு இருக்கிறது. நமக்கு வேற காலமே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் சந்திக்க ஆயத்தப்படணும். மற்றபடி நடக்க வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இவைகளுக்கு நடுவில் ஒவ்வொரு நாளும் எப்போ ஆண்டவர் வருவார் என்பது எதிர்பார்ப்பு மட்டும் சபைக்கு இருக்கணும். அல்லேலூயா. நேற்று சொன்ன காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த வருகையில் நான் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. இவ்வளவும் சம்பவிக்குது. இதையெல்லாம் சொன்ன இயேசு வருவேன்னு சொன்ன வாக்கு தத்தமும் என்ன செய்யும், நிறைவேறும். அவர் இவ்வளோ, ஏன்னா அவர் சொன்ன 100ல் 99 நடந்துட்டா 100வது என்ன செய்யும், நடக்க தான் செய்யும். ஸோ இதையெல்லாம் சொன்ன இயேசு திரும்பி வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். சீக்கிரம் வருவேனார். அப்போ அந்த வருகையில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? 7 காரியங்கள் செய்யணும். நேற்று சொன்னேன், இன்றைக்கும் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன் நேற்று வராதவங்களுக்காக. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் வேணும். இயேசு மதம் மாற சொல்ல, பேர் மாற்ற சொல்ல, எதையும் சொல்ல. இயேசு சொன்னது ஒன்றே ஒன்று, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வேணும்.
அதுக்கு நாங்கள் என்னங்க செய்யணும்? ஒன்றுமே செய்ய வேணாம். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய ரத்தத்தால் கழுவுன்னு உண்மையாக சொல்லணும், இருதயத்தின் ஆழத்தில் இருந்து. ஏன்னா நாங்கள் முகத்தை பார்க்கிறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் உண்மையாக சொல்லும்போது உங்கள் பாவங்களை அவர் மன்னிச்சாருன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம்னு பேர். வேற எதுனாலையும் அந்த சந்தோஷம் வராது. உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அது சந்தோஷம் வரும். அந்த 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார் ரட்சண்ய சந்தோஷம்னு. அந்த சந்தோஷம் வரும். அதான் ஃபஸ்ட். நான் தலைமுறையாக கிறிஸ்டினாக இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து இருக்கேன், நான் கூட ரட்சிக்கப்படணுமா? அவங்களுடைய ரட்சிப்பு எனக்கு வராதா? வராது. எப்படி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்களுக்கு தானோ, அவங்க ரட்சிப்பு அவங்களுக்கு தான். உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க, குழந்தையாக இருக்கிறீங்கன்னா அது வேறு. இப்போ நீங்கள் வளர்ந்து பாவம் செய்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. அப்போது அந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு உரியது. ஒருவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவான் ஆகிலும் அவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். ஏன்னா விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். ஞானஸ்தானம் எடுக்காமல் ரட்சிக்கப்பட முடியாது. காரணம் என்னென்னா, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயினங்கிறதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். அதாவது உலகத்துக்கும் பரலோகத்திற்கும் பாதாளத்துக்கும் நம்ம சாட்சி கொடுக்குறோம். நான் பழைய காரியங்களுக்கு மறித்து விட்டேன், நான் புது மனுஷனாய் மாறிவிட்டேன். இதுதான் நம்ம செய்கிறோம். அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கணும். நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, அங்கே கொடுத்தாங்க, இங்கே கொடுத்தாங்க, எதையும் பைபிள் சொல்லலை. பைபிள் சொல்கிற ஒரே ஞானஸ்தானம் தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம். அதுக்கு பேர் பேப்டிசம்னு பேர். ஏன் அப்படின்னா கிரேக்க வார்த்தைக்கு பேப்டிசோ அப்படிம்பாங்க. பேப்டிசோனா மூழ்குதல்னு அர்த்தம். ஸோ தண்ணியில் மூழ்கி நீங்கள் எடுக்காவிட்டால் எடுக்கணும். இல்லைங்க குழந்தையில எடுத்த ஒரே ஞானஸ்தானம் தானே, அப்புறம் நான் திருப்பி எடுக்கணுமானா, குழந்தையில நீங்கள் எடுத்ததுக்கு பேர் என்ன கிடையாது? ஞானஸ்தானமே கிடையாது. நீங்கள் அப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டீங்க, அதனால் அந்த ஞானஸ்தானம் ஆகாது. நீங்கள் நிதானித்து பாவத்தை அறிக்கை செய்து அதற்கு பிறகு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தான அபிஷேகத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய சபையில் இருக்கும் பொழுது இங்கே நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாவிடால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. ஸோ பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை சபைக்கு வர முடியல, நான் தெரியாமல் வந்திருக்கிறேன், நான் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டிலையே ஜெபம் பண்ணுங்க. கதவை சாத்திட்டு யாரும் இல்லாத போது ஜெபம் பண்ணுங்க. தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 4வது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை, மாறுபாடான சந்தத்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு வசனம் இருக்கு. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பேன், அங்கே போனால் அந்த வேலை பார்த்துப்பேன், இங்கே வந்தால் இந்த வேலை பார்த்துப்பேன், அங்கே இருக்கும்போது சினிமா பாட்டு பாடிப்பேன், இங்கே வந்தால் சோத்திர பாட்டியும் பாடிப்பேன், அங்கே கெட்ட வார்த்தை பேசிப்பேன், இங்கே வந்தால் நல்ல வார்த்தை பேசிப்பேன்னா இல்லை. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவர்கள் என்ன செய்ய முடியாது? நீங்கள் போய் சேர முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். சில நேரத்தில் அதை விட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் பேர் கஷ்டமாக இருக்குது. எப்படிங்க அதெல்லாம் விட்டு வரது? அதில் நஷ்டம் வராதா? வராது. நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவின் பின்னாடி வாங்க. அவர் நஷ்டப்படுத்தாமல் உங்களை உயர்த்தி ஒரு இடத்தில் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருப்பார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அவ்வளோதான். கர்த்தர் சொன்னால் உலகத்தை நீங்கள் விட்டுட்டு ஆண்டவர் என் பின்னே சிலுவை என் முன்னேன்னு வந்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இது வரைக்கும் கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போனதே கிடையாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் சபை தரிக்க கூடாது. சபை எப்பொழுதுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். சபையில் உட்காந்துருக்க உங்களுக்கும் சொல்கிறேன், நடத்துகிறவங்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலையிலையும் ஆண்டவர் அதான் சொன்னார், தோட்டத்துக்குள்ளே வயலுக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? கலைகள் விதைக்கப்படக்கூடாது. எல்லா ஃபேண்டசியான காரியம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்னைஸ்டு, இப்போ ஏற்ற மாதிரி டியூன்ஸு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தரிடத்துலேருந்து வரக்கூடிய எதையும் நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உலகத்திலேருந்து வரக்கூடிய எதுக்கும் இங்கே அனுமதி கிடையாது. அப்படி மீறி அனுமதி கொடுத்தீங்கன்னா அது கலையாக மாறிடும். ஒரு நாள் அது உங்களுக்கே வினையாகி மாறிடும். உலகத்துக்கு நோ சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. ஒவ்வொருத்தரும் பரலோகத்துக்கு போகும்போது இங்கேருந்து ஆத்துமாக்களை தான் கொண்டு போக முடியும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது அங்கே செலவு பண்ணுறதுக்கு அல்லது அங்கே நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஊர் கரன்சிக்கு என்ன பண்ணிவிடுவீங்க? மாற்றிடுவோம், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பரலோகத்துக்கு போகும்போது இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய மொத்த சொத்தையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு, அங்கே இருக்கிற கரன்சிக்கு இதை மாற்றிடணும். அங்கே இருக்கிற என்னங்க கரன்சி எப்படி மாற்றணும்? வெரி சிம்பிள், எல்லாத்தையும் ஆத்மாவாக மாற்றிடுங்க.
எவ்வளோக்கள் ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கள் ஆத்மாதாயம் பண்ணுங்க. சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த எவ்வளோக்கெவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ஆத்மாவாக மாற்றிட்டீங்களோ அத்தனையும் பரலோகத்தில் வந்து நிற்கும். பரலோகத்தில் உங்களோட கூட வரப்போகிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும். நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனரு, அப்புறம் பட்டம், பதவி, அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்த புடவை, அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த காரு, ஒன்றும் வராது. வருகை முந்தினாலும் வராது, மரணம் முந்தினாலும் வராது. உங்களுக்கே நல்லா தெரியும், மரணம் முந்துச்சுன்னா எதையும் அவன் கொடுக்க மாட்டான். போட்டிருக்கிற மோதிரத்தையும் கழட்டிட்டு தான் விட போகிறான், எல்லாத்தையும் உருவி எடுத்துருவான். வருகை முந்துச்சுனாலும் நீங்கள் கொண்டு போக முடியாது. இப்போவே எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ ஆத்மாதாயம் பண்ணுங்க. சுவிசேஷம் சொல்லுங்க. நீங்கள் தண்ணி மேலே விதைய போடுங்க, விளைய செய்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். சும்மா ஏதோ 2-3 நாள் கூட்டம் வச்சாங்க, கேட்குறதுக்கு எல்லாம் பயமாக இருந்துச்சு, இயேசு வராராம் அப்படின்ட்டு ஒரு வாரம் கழித்து நார்மல் ஆகிடக்கூடாது. இன்னையிலேருந்து நம்ம கூட அது ஒரு தீப்பொறி மாதிரி மாறிடணும். படுக்க போகும்போது, ஆண்டவரே ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது முதல் ஜெபம், ஆண்டவரே இந்த பகல் வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால், அந்த வாஞ்சிக்க தொடங்கிடணும். அதில் நம்ம பங்கடையணுங்கிற விருப்பம் வந்துடணும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கென்று வாழ தொடங்கிடுவோம். அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த விருப்பம் வந்துடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே அப்படி மாறிடும். 7வது, கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் கடைசி வரைக்கும் இயேசு வர வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா நாம் எல்லாரும்? எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் பாஸ்டர் கையில் கொடுக்குறேன், அவங்க தொடர்ந்து நடத்துவாங்க. ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சம்பவிக்கும் போது நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பிரவேசிப்போங்கிற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருக்கு முன்பாக அவருடைய வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஆத்மா அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? சங்கீதக்காரன் 2 காரியத்தை சொல்லுகிறான். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, என் ஆத்மா மான்கள் நீருடையை வாஞ்சிக்கிறது போல உம்மை வாஞ்சிக்கிறது. நம்முடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குதா? எப்போ பார்த்தாலும் இந்த பூமிக்குரிய சிந்தனை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அங்கே சாதிக்கணும், இங்கே சாதிக்கணும், பிள்ளைகளுடைய எதிர்காலம், பேரப்பிள்ளைகள் எதிர்காலம், இப்படின்னு உங்கள் ஆத்மா மண்ணோடையே ஒட்டிக்கிட்டு இருக்குதா? ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் ஆண்டவரை பற்றின நினைப்பு, ஜெபம் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை. நான் சொல்கிறது உண்மை. நிறைய விசுவாசி முழங்கால் போட்டு ப்ரேயர் அவர்னு ஒன்று கிடையவே கிடையாது. நிறைய விசுவாசிக்கு கேட்டால் பிஸி, நிறைய வேலைங்க, ரொம்ப பிஸியாக ஓடுறோம். ஆனால் உங்கள் பிஸி ஷெட்யூலில் வேறு எதுக்குமே நீங்கள் குறை வைக்கலை. பிஸி ஷெட்யூலில் சாப்பிட்றத நிறுத்தி இருக்கிறீங்களா? பிஸி ஷெட்யூலில் ட்ரெஸ் பண்ணுறதை நிறுத்தி இருக்கிறோமா? பிஸி ஷெட்யூலில் ஆஃபீஸ் போகிறத நிறுத்தி இருக்கிறோமா? பிஸி ஷெட்யூலில் வாட்ஸ்அப் பார்க்குறத நிறுத்தி இருக்கிறோமா? பிஸி ஷெட்யூலில் ஃபேஸ்புக், யூடியூப் பார்க்குறத நிறுத்தி இருக்கிறோமா? எல்லா வேலையும் ரொட்டீனாக நடக்குது. ஆனால் பைபிள் வாசிக்கும், ஜெபம் பண்ண மட்டும் நேரம் இல்லை. காரணம் பிஸி. நீங்கள் பிஸி கிடையாது, நீங்கள் கர்த்தரை விட்டு அவாய்ட் பண்ணுறீங்க. கர்த்தரை உங்களை விட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் காரணம், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் கர்த்தருடைய நேரம் எங்கே? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எங்கே? கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் பிஸி. பிள்ளைகள் படிப்பில் பிஸி, கணவன் வேலையில் பிஸி, மனைவி வேலையில் பிஸி, வீட்டு வேலையில் பிஸி. ஆனால் குடும்பமாக உட்காந்து 1/2 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ண முடியாது, ஃபேமிலி ப்ரேயர் முடியாது. ஆனால் ஆசை மட்டும் இருக்குது. ஆண்டவர் வரும்போது அப்படியே குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போகணும். கவனித்து பாருங்கள், எல்லாம் வாசப்படி வரைக்கும் வந்துடுச்சு. இனி உங்கள் குடும்பம் பரலோகத்தில் இருக்கிறதும் இருக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சில ஊழியக்காரங்க கூட ஜெபம் பண்ணுறது கிடையாது. முழங்கால் போட்டு ஊழியம் பண்ணுறோங்கிறத அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற அளவுக்கு ஊழியக்காரங்களுக்கு கூட நேரம் இல்லை. மனுஷனை ஏமாத்திரலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் வந்துகிட்டு இருக்கிறார். நீங்கள் மனுஷனுக்கு இல்லை, கர்த்தருக்கு தான் உண்மையாக இருக்கணும். ஒப்பு கொடுங்க பார்ப்போம். வருகையில் நீங்கள் போவீங்கிற நிச்சயம் இருக்குதா? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்குதா? அடுத்தவங்களுடைய பொருளை ஏமாற்றாமல் இருக்கிறீங்களா? வாங்கின பொருளை திருப்பி கொடுத்துருக்கிறீங்களா?
வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருக்கிறீங்களா? நீங்கள் ஏமாத்தாமல் இருக்கிறீங்களா? துணிகரமாக நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார். நீ எல்லாரையும் ஏமாற்றிட்டு தசமாக காணிக்க கொண்டு வந்து காணிக்க பெட்டியில் போட்டுட்டீங்கன்னா பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவார்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன் சகோதரனோடு கூட குறை உண்டானால் உன் காணிக்கையை பலிபீட தண்டையில் வைத்து விட்டு போய் முதலில் அவனோடு கூட ஒப்புரவாக்கு. மத்திய 5 சொல்கிறார். சரி பண்ணாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆண்டவர் வருகிற காலம் மிக சமீபம். அவர் வாசப்படில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, சயின்ஸ் வளர்ந்துருச்சு, சேட்டிலைட் விட்டுட்டாங்க, வாட்ஸ்அப் வந்துருச்சு. இதெல்லாம் கடைசி 20 வருஷம். ஆனால் 2000 வருஷமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைவேறும். இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு நாள் ஒழிந்து போகும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. பல சாம்ராஜ்யங்கள் காணாம போச்சு. அலெக்சாண்டர் சாம்ராஜ்யம், நேபுகாத்நேச்சார் சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், சாம்ராஜ்யங்கள் காணாம போச்சு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கும் நிலை நிற்கிறது. அசட்டா பண்ணிடாதீங்க. சும்மா கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற 4 ஆப்பை தெரிஞ்சுக்கிட்டதுனால பரலோகத்துக்கு போயிடலான்னு நினச்சிடாதீங்க. கடவுள் இல்லைங்கிற முடிவுக்கு வந்துடாதீங்க. ஒரு சேட்டலைட் பாதிக்கப்பட்டால் அவன் கையில் இருக்கிற ஃபோன் வேஸ்ட். 10 சேட்டலைட் பாதிக்கப்பட்டால் அன்றைக்கி உன் லைஃபே அன்றைக்கி ஸ்தம்பிச்சு போயிடும். மைக்ரோசாஃப்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. டெக்னாலஜியை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. டெக்னாலஜி கைவிடும், கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறீங்கன்றதை மட்டும் பாருங்கள். யாரை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எப்படி இருக்கிறது, அதான் முக்கியம். நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுடைய மனசாட்சி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீங்கள் தேவனை விட்டு தூரம் இருக்கிறத உணர்த்துவார்னா இது ஒப்புரவாகிறதான ஒரு நேரம். ஒருவேளை கர்த்தருடைய வருகை ராத்திரியில் இருக்குமானால் இந்த ஜெபம் மிக முக்கியமான ஒரு ஜெபம். உங்களை காப்பாற்றி பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு இந்த ஜெபம் ரொம்ப உதவும். இப்போது நீங்கள் தேவனோடு கூட ஒப்புரவாகுங்க. ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக என்ன காரியம் இருந்தாலும் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. அறிக்கை செய்து விட்டு விட்டால் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான்னு இருக்கு. மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். ஒப்பு கொடுப்போமா? அதே நேரத்தில் எல்லா கண்களையும் மூடி இருப்போம். ஒரே ஒரு கேள்வியை மாத்திரம் கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. இது வரைக்கும் அதை நான் அசட்டை பண்ணிட்டேன், கீழே எடுக்காமல் விட்டுட்டேன், அல்லது எனக்கு தெரியாது, நான் குழந்தையில் எடுத்தது போதும்னு நினச்சேன், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க, நேற்று கை தூக்குனவங்க இல்லை, இன்னைக்கு எடுக்க விரும்புகிறவங்க மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வேறு யார் இருக்குது? நல்ல கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. மற்றவங்கள பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அநேகர் இருக்கிறீர்கள், மேலேயும் கை தூக்கியிருக்காங்க, இங்கேயும் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வர முடியுமா? உங்களுக்கு நாங்கள் அதை பேர் எழுதிக்கிட்டு உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆயத்தத்தை நாங்கள் சொல்லுவோம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க மாத்திரம் முன்னாடி வாங்க பார்ப்போம். கொஞ்சம் வேகமாக. மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மற்றவங்களை வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் இல்லை. இது உங்களுக்கான ப்ரேயர் டைம். அவங்க வர வரைக்கும் பேச வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வாங்க பார்ப்போம். நம்ம ஜெபிக்க போகிறோம். வேறு யாரும் இல்லை. மேலே இருக்கிறவங்க முடிஞ்சா கீழே வாங்க பார்ப்போம். இன்னும் வேறு யார் இருக்கிறீங்க? உங்களுக்காக நான் ஜெபிக்க. மற்றவங்க எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். இது வேடிக்கை பார்க்குற நேரமே இல்லை. இது உங்களுக்கான ஜெபம் பண்ணுற நேரம். நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க அவங்க வருவாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இது உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற நேரம். வாலண்டியர்ஸ் அவங்கள மட்டும் பாருங்கள். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். மற்றவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க ஃப்ரெண்டில் வந்துட்டே இருங்க. நீங்கள் எடுக்க ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் ஃப்ரெண்டில் வாங்க. நம்ம உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடுங்க. நீங்களும் கண்களை மூடுங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம். மற்ற எல்லாரும் கண்களை மூடுவோம். நாம் கடைசி ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த 3 நாட்களும் பேசி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த திருச்சபை பரலோகத்தில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விருதாவாய் கர்த்தர் ஒரு இடத்திலும் பேசுகிறதே கிடையாது. நெடு நாளைக்கு முன்பாக இந்த திருச்சபையை ஸ்தாபித்தார். ஊழியக்காரரை கொண்டு வந்தார். அவர் மூலமாக விதைகளை போட்டார். கர்த்தர் விளைய பண்ணினார். இன்னைக்கு ஒரு விருட்சமாய் மாற்றி இருக்கிறார். இந்த கனிகளை கொய்து கொண்டு போகும்படி நேசர் வரப்போகிறார். ஆயத்தப்படுத்தினதுக்கு இதுக்கு தான் காரணம். இத்தனை வருஷம் நீங்கள் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் என்பதற்காக அல்ல. கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க போகிற நாள் நெருங்கி இருக்கிறது. கர்த்தருடைய நாள் மிக சீக்கிரம் வரப்போகிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், எச்சரிக்கை சத்தமிடுங்கள், இதோ கர்த்தருடைய நாள் வருகிறது.
ஆயத்தப்படுத்தின நாள் வந்துருச்சு. நாம் எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்மளை சரி பண்றதுக்கு தான் நேரம் இருக்கு. ஒப்பு கொடுப்போமா? எல்லா கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த 3 நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் வரும்பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக. எங்களை பின்னோக்கி இழுக்க பார்க்கிற, உலகத்தில் இழுக்க பார்க்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால கடுந்தாப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையும் உத்தமமும் கரை திரையற்ற சபையாக, கற்புள்ள கன்னிகையாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாக, தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் காணப்படுகிற திருச்சபையாய் கர்த்தர் எங்களை நிறுத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு, தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். வேறு சபையிலிருந்து வந்தவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எப்படி ஆகிலும் நீர் வரும்பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சீக்கிரம் எடுக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இதையே கர்த்தர் கனப்படுத்துவீராக. உடைய வருகைக்கு ஆண்டவரே அவர்கள் ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த சபைக்காக ஆண்டவரே, உடைய ஊழியக்காரருக்காக, தூரத்திலே ஆண்டவரே குடும்பமாய் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற ஊழியக்காரருக்காக, இங்கே ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவரே போதகருக்காக, அவர் குடும்பத்துக்காக, ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்துக்கு துணையாய் ஆண்டவரே, உறுதுணையாய் ஒத்துழைக்கிற, உழைக்கிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்திருக்கிறாங்கப்பா, திருப்பி சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.